ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பயத்தை எப்படி நீக்குவது. பயப்படுறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு முக்கியமா. ஒண்ணு இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. ஸோ எனக்கு பாதுகாப்பு இல்ல, சேஃப்டி இல்ல அப்படின்றத எனக்கு உணர்றேன். அதனால நான் பயப்படுறேன். ஸோ இந்த சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாதுகாப்பு தன்மை நம்மளுடைய எக்ஸ்டர்னல் சேஃப்டியா கூட இருக்கலாம். இல்ல உள்ள எமோஷனல் சேஃப்டி. அதாவது என்னுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பயம் இருக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் நம்ம பார்த்து பயப்படுவோம். எக்ஸ்டர்னலா எதுவுமே இல்ல. உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் நம்மளுக்கு வரும். இதனால நம்மளுக்கு பயம் ஏற்படும். ஸோ 2 விஷயம். ஒண்ணு பிசிக்கல் சேஃப்டி, இன்னொன்னு எமோஷனல் சேஃப்டி. ஸோ இதனால கூட பயம் வரும். ஸோ எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு சரியா இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இல்ல ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு ஒரு என்வாயர்மெண்ட், அதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா பயம் வரும். அதே போல சில உறவுகள்ல, சில விஷயங்கள்ல பழைய மெமரீஸ் இல்ல இமோஷனலா சில விஷயங்கள் நம்மளுக்கு பயத்தை உருவாக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் காரணம். இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. ஒண்ணு. 2வது காரணம் பயத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி. அதாவது என்ன நடக்கும் தெரியாது. அதனால ஒரு பயம் இருக்கு. என்னோட ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்? என்னெல்லாம் நடக்கும்? எதெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும்? அப்படின்ற ஒரு பயம். இதுலயே பயப்படுறது சில விஷயங்களுக்காக பயப்படுவோம். இப்படி நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைங்களுக்கு இது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு சர்டன் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இது 2வது காரணம். 3வது காரணம் பயத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் லூசிங். அதாவது இழந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்றது? இப்ப என் வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல இவங்க இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒருத்தங்க இழந்துடுறோம், ஒரு விஷயத்த இழக்கிறோம், இல்ல ஒரு பர்சனோ, இல்ல ஒரு பொருளோ, இல்ல ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் நம்மளுக்கு இழந்துடுச்சுன்னா, அதுக்கு ஒரு பயம் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 3 காரணங்களால நம்ம பயப்படுவோம். அத புடிச்சு வச்சுக்கணும்னு நினைப்போம். ஸோ இப்ப நம்ம பார்க்கலாம். பயத்தினால என்ன நடக்குது? பயத்தினால முக்கியமா என்ன நடக்குதுன்னா, நம்ம அமைதி போயிடுது. நம்மளோட தைரியம் போகுது. அப்புறம் நம்மளால இப்ப இருக்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணவே முடியாது. ஏன்னா பயந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ பயம் பார்த்தீங்கன்னா 3 விதமா கூட இருக்கும். ஒண்ணு சில பயங்கள் பழைய விஷயங்களால ஒரு பயம் ஏற்படுது. இப்படி நடந்துருச்சு என் லைஃப்ல. அதனால அத வச்சு கொஞ்சம் சில எமோஷன்ஸ் வரும், சில மெமரீஸ் வரும். அதனால பயம் வருது. 2வது கரண்ட் சிச்சுவேஷன். இப்ப எனக்கு சேஃபா இல்ல. அதனால எனக்கு பயம் வருது. ஸோ 3வது பயம் ஃபியூச்சர்ல வரும். ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு அத பார்த்து நம்ம பயப்படுவோம். ஸோ இந்த 3 காலங்களையும் நம்மளுக்கு பயம் இருக்கு. ஸோ இப்ப நம்ம 3 சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் பயத்துக்கு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரீஅஷ்யூரன்ஸ். அதாவது நம்மளுக்கே நம்ம என்ன பார்த்துக்கணும், நம்மளுக்கே நம்ம என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, எல்லாம் சரியாயிடும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட நம்மளுக்கு கொடுக்கணும். ஏன்னா பயப்படுது, மனசு பயப்படுது அப்படின்னா, அதுக்கு எல்லாம் சரியாயிடும்னு என்ன பண்ணணும்? ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். அந்த உத்தரவாதம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அது தைரியம் ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உத்தரவாதம் குடுக்கல அப்படின்னா, அது இன்னும் பயம்படுத்திட்டே இருக்கும். ஸோ பயந்த மனசு என்ன பண்ணும்னா, ப்ரூஃப் வாங்கிட்டே இருக்கும். பாஸ்ட்ல கூட இப்படி நடந்துருச்சு. அவங்களுக்கும் இப்படி நடந்துருச்சு. நியூஸ்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. புரியுதா? ஸோ அந்த ப்ரூஃப் வாங்கும்போது என்னன்னா, மனசு இன்னும் பயந்துரும். அப்ப பயப்படும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒழுங்கா காரியங்கள செய்ய மாட்டோம். ஒழுங்கான டிசிஷன்ஸ எடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அஷ்யூரன்ஸ் பண்ணணும். எல்லாமே சரியாயிடும். எனக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பாசிட்டிவா நம்ம யோசிக்கணும். எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? மனசுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அமைதிய குடுக்கணும். அந்த உத்தரவாதத்த குடுக்கணும். பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த மனசு அமைதியாயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்த உருவாக்கும். ஸோ 2வது சொல்யூஷன் தைரியமா இருக்கிறதுக்கு பழகணும். ஸோ இப்ப பிரம்மகுமாரிஸ்ல எங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பவர்ஸ் இருக்கு. ராஜயோகத்தோட ஒன் ஆஃப் த சக்திகள் என்ன அப்படின்னா, பவர் டு ஃபேஸ். அதாவது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்? எது நடந்தாலும் ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது நடந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஓடி போகக்கூடாது. அதுக்கு பதிலா நின்னு அத ஹேண்டில் பண்ணணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா ஃபேஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை வந்தா உடனே ஏன் பிரச்சனை வந்தது? எனக்கு ஏன் வருது? இது யாரு காரணம்? அப்படின்னு நம்ம அத பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, பிரச்சனைய சால்வ் பண்ண மாட்டோம். பிரச்சனை நம்மளுக்கு பயத்த தான் உருவாக்கும். ஆனா ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சரி இது வந்துருச்சு, இதுக்கு நான் சொல்யூஷன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தைரியமா ஒரு சொல்யூஷன கண்டுபிடிக்கணும். ஸோ பயந்தோம் அப்படின்னா சொல்யூஷன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. காரணங்கள் தான் தெரியும். அதுல இருக்க பிரச்சனை தான் தெரியுமே தவிர, ஆனா நம்ம தைரியமா இருந்தோம்னா நம்மளுக்கு சொல்யூஷன் தெரியும். நம்ம பிரெயின் யோசிக்கும். ஓகே இந்த மாதிரி நான் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஏன்னா நான் தைரியமா இருக்கேன். ஏன்னா இதுல இருந்து நான் வெளியில வரணும். இத நான் ஹேண்டில் பண்ணணும். இது நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்னோட அமைதி போயிடும், என் சந்தோஷம் போயிடும், என் வாழ்க்கையில நஷ்டம் உருவாகும். ஸோ அதனால நம்ம தைரியமா இருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு சொல்யூஷன கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியில வர முடியும்.
ஸோ அது 2வது சொல்யூஷன். பவர் டு ஃபேஸ். எது இருந்தாலும் எதிர்கொள்ளணும். தைரியமா எதிர்கொள்ளணும். நம்பிக்கையா, ஊக்கம், உற்சாகமா நம்ம வந்து எதிர்கொள்ளணும். கண்டிப்பா அதுக்கு தேவையான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா, உதவி கூட தானா வரும். ஆனா நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா, உதவி கூட உதவி கூட போயிடும். ஏன்னா நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி தானே. ஸோ அது அட்மாஸ்பியர்ல அஃபெக்ட் ஆகும். அதனால தான் பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. தைரியமா இருக்க சொல்லிக் குடுக்கறது என்னன்னா, கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்றீங்க. ஸோ 3வது விஷயம் பயத்துக்கு என்னன்னா, இந்த ஃபியர் ஆஃப் லூசிங் இருக்கு. அத இழந்துட்டோம்னா என்ன பண்றது? இது போயிடுச்சுனா என்ன பண்றது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இத புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஸோ இந்த உடல் கூட வந்துட்டு பெர்மனன்ட் கிடையாது. ஸோ இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளும் வந்து அழியக்கூடிய பொருள் தான். ஸோ அத பிடிச்சு வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? ஸோ இப்ப இருக்குதுல்ல, இப்ப எனக்கு அவைலபிளா இருக்குல்ல, அத நான் சந்தோஷமா என்ஜாய் பண்றேன். அத நான் அப்ரிஷியேட் பண்றேன். அத நான் யூஸ் பண்றேன். அது போகும்போது பரவால்ல, வேற பொருள் கிடைக்கும். இல்ல வேற ஒரு விஷயம் எனக்கு அனுபவமாகும். இல்ல என்ன வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கலாம். ஆனா நான் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அப்படியே நினைச்சு பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற டைம், இப்ப இருக்கிற அது நம்மளுக்கு குடுக்கக்கூடிய அந்த சுகத்த வந்து என்னால அனுபவம் பண்ண முடியாது. அதனால ரொம்ப வந்து ஃபியூச்சர பத்தி யோசிக்க தேவையில்ல. இந்த பொருள் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, இப்ப எனக்கு இருக்கு இல்லையா? இப்ப நான் அவைலபிளா இருக்கேன். இப்ப நான் அத சந்தோஷமா ஹேண்டில் பண்றேன். அது போம்போது நான் வந்து எனக்கு புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு புது அனுபவம் கிடைக்கும். அந்த டைம்ல எனக்கு சக்தி கிடைக்கும். அப்படின்னு என்ன பண்ணணும்? பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணி ஃபியூச்சர பத்தி யோசிக்காம இருந்தோம் அப்படின்னாவே பயம் போயிரும். ஸோ இந்த 3 விஷயங்கள நம்ம பிராக்டிஸ் பண்ணா, அப்ப பயம் வந்து தானாவே போயிட்டு, அதுக்கு பதிலா நம்ம வந்து ரொம்ப தைரியமாவும், ரொம்ப பாசிட்டிவாவும், ரொம்ப நம்பிக்கையோடையும் நம்ம லைஃப்ல வந்து வாழ முடியும். ஓம் சாந்தி.